ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு மினி ட்ரெஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டியூலிப் ட்ரெஸ் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி இப்படி 3 கலர்ஸில் யானை எடுத்திருக்கேன். அப்புறமா 3mm சைஸ் குரூஷே ஹூக். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 17 செயின்ஸ் நம்ம செய்யலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 17 செயின்ஸ் நம்ம செய்திடணும். செய்துட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். இனி அடுத்த ரோக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுடணும். செயின் போட்டுட்டு 32 சிங்கிள் குரூஷே நம்ம போடணும். 32 சிங்கிள் குரூஷே. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே போல் 32 சிங்கிள் குரூஷேஸ் போடலாம். 11 12 13 31 32 மாதிரி இப்படி 32 சிங்கிள் குரூஷே செய்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இப்படி ஒரு ரிங் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இனி பாருங்கள், இதில் நம்ம லீவ்ஸ் பண்ணலாம். இதுதான் பாருங்கள், இந்த நெக் இப்படி கழுத்து, அந்த ஃப்ராக்குக்கு கழுத்து இந்த மாதிரி. இனி அடுத்த ரோ பாருங்கள், அடுத்த ரோவில் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இப்படி ஏதாவது ஒரு இதில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் குரோஷே ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம், அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நம்ம இப்படி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள், மொத்தம் நம்ம ஒரு 4 செயின்ஸ் நம்ம போடலாம். 1 2 3. இதில் இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரூஷே. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின். ஸோ மொத்தம் 4 செயின்ஸ். அப்புறமா இதே ஸ்டிச்சில் பாருங்கள், இதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரூஷே. அப்போ எப்படி வரும்னா, ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரூஷே. ஸோ உங்கள் 3 செயின் போட்டிருக்கோம்ல, அது டபுள் குரூஷேக்கு பதிலாக தான் நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ 3 செயின்ஸ், அப்புறமா நடுவில் ஒரு செயின், அப்புறமா ஒரு டபுள் குரூஷே. இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நம்ம போடணும். பாருங்கள், ஒரு டபுள் குரூஷே, அப்புறமா ஒரு செயின், திருப்பி அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரூஷே. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், அடுத்த செயின்லே ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், அப்புறமா அதே இடத்துல பாருங்கள், அதே ஸ்டிச்சில் தான், ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம செய்யணும். ஒரு டபுள் குரூஷே. இது நமக்கு லீவ்ஸ் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம்ல, அதுக்குள்ளே லீவ்ஸ். திருப்பி ஒருக்கா பாருங்கள், ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரூஷே. சரியா? இனி அடுத்தது பாருங்கள், ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரூஷே. இனி இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரூஷே, ஒரு செயின், இதே மாதிரி நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்படி சுற்றி எல்லா ஸ்டிச்சஸ்லையும் இனி போட்டுட்டு காட்டுங்க. இனி பாருங்கள், நம்ம ஃப்ளவர் செய்யலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஏதாவது ஒரு லீஃபில் இங்கே பாருங்கள், வி ஸ்டிச் இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் ஒரு 1 செயின் ஸ்பேஸ் நம்ம போட்டோம்ல, இதில் நம்ம போடணும். இப்படி போட்டு
நீடில் இந்த த்ரெட் இந்த மாதிரி இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிடணும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 செயின்ஸ் போடலாம். 1 2 3. இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே. இனி இதுக்கு கூடால ஒரு 2 டபுள் குரோஷே பாருங்க. 1 2. அப்போ மொத்தம் நமக்கு 3 டபுள் குரோஷே ஆயிட்டு. 3 டபுள் குரோஷே. ஸோ இந்த லூப்பை கொஞ்சம் வெளியில் இந்த இப்படி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நம்ம வந்து இனியில் தேர்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் செயினில் இந்த ஹூக் எப்படி இன்சர்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த லூப் எப்படி பின்னாலோடி பாருங்க இந்த மாதிரி பின்னாலோடி இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு செயின் இந்த ஸ்டிச் அப்படி ஃபுல்லாக முடிக்கிறது, பாப்கார்ன் ஸ்டிச் ஃபுல்லாக முடிக்கிறது இந்த மாதிரி தான். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா இந்த 3 டபுள் குரோஷே போட்டுட்டு லாஸ்ட்டில் முடிக்கச்சில் ஒரு செயின் நம்ம போடணும். அப்போ தான் அந்த பாப்கார்ன் ஸ்டிச் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் போடணும் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை பொறுத்து. ஆனால் இப்போது நமக்கு வந்து இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து முடிக்கச்சில் 3 டிசியோ அல்லது 5 டிசியோ போட்டுட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டு நம்ம லாக் பண்ணணும் இந்த ஸ்டிச்சை. ஸோ இப்படி அப்போ தான் அது வந்து ஃபுல் பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டோமா, இனி நம்ம ஒரு 2 செயின்ஸ் போடலாம். 1 2 இந்த மாதிரி 2 செயின்ஸ் போட்டுட்டு இனி பாருங்கள் அடுத்த வி ஸ்டிச்சுங்க இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் இப்படி யானோவர் பண்ணிவிட்டு இந்த செயின் 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளோடு இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு டபுள் குரோஷே போட்டோமா. இனி இது கூட 2 டபுள் குரோஷே 1 2. அப்போ மொத்தம் நமக்கு இப்போ 3 டபுள் குரோஷே ஆகிட்டு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளால் இப்படி போட்டுட்டு இந்த லூப்பையும் இப்படி பின்னாலோடு இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடணும். அப்போ நமக்கு இது வந்து இந்த டியூலிப் ஃப்ளவர் பாப்கார்ன் ஸ்டிச் ஆகிட்டு. இனி பாருங்கள் இது கூடால 2 செயின்ஸ் நம்ம போடுறோம். 2 செயின்ஸ் போட்டுட்டு இனி அடுத்த வி ஸ்டிச் இதில் ஒரு டபுள் குரோஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே வந்துருக்கலாம். ஸோ இதில் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்கலாம், இந்த 1 செயின் ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு டபுள் குரோஷே போடணும். 1 2 3 பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் போய் இந்த செயினை இனி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் இந்த லூப் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வரணும். வந்து இப்படி ஒரு லாக் போட்டுட்டு ஒரு 2 செயின் 1 2 ஒரு செயின் போட்டுட்டு இனி பாருங்கள் அடுத்து வி ஸ்டிச்சில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயும் நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் போடணும். 3 டபுள் குரோஷே பாப்கார்ன் ஸ்டிச். அது வந்து நமக்கு டியூலிப் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும் பாருங்க, இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கும் பாப்கார்ன் ஸ்டிச். ஒருக்க கூட பாருங்கள் யானோவர் பண்ணிவிட்டு இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போட்டு இப்படி ஒரு டபுள் குரோஷே. அடுத்து இது கூட 2 டபுள் குரோஷே, மொத்தம் 3 டபுள் குரோஷே நம்ம போடணும். அப்புறமா ஃபஸ்ட்டு செயினில் இந்த ஹூக்கை போட்டு இந்த லூப்பை இப்படி பின்னாலோடு இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா அதில் ஒரு செயின் போட்டுட்டு இது கூட 2 செயின் போடணும். திருப்பி யானோவர் பண்ணிவிட்டு இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி ஸ்டிச் இதுக்குள்ளால போட்டு திருப்பியும் ஒரு டபுள் குரோஷே. அடுத்து டபுள் குரோஷே, அடுத்து டபுள் குரோஷே. இனி ஃபஸ்ட்டு செயினில் கொண்டு போட்டு இந்த லூப்பை இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும். எடுத்து இப்படி லாக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு பாருங்கள் 2 செயின். இனி இதே மாதிரி தான் ஃபுல்லாக இங்கே இது வரைக்கும் நான் செய்துட்டு காட்டுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 16 ஃப்ளவர்ஸ் நம்ம செய்தாச்சு. இனி பாருங்கள் இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சில் இதில் மேலே ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள இந்த செயினில் போட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயினில் இப்படி போட்டு ஜாயின் பண்ணணும். அப்போ எல்லா இடமும் நமக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி
இந்த மாதிரி இனி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோ பண்ணலாம். இனி பாருங்கள், ஏதாவது ஒரு இந்த 2 செயின் ஸ்பேஸில் நம்ம வந்து இந்த கலரை இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடணும். இந்த மாதிரி இப்படி ஒரு செயின் போட்டுட்டு 4 சிங்கிள் குரோஷே பண்ணணும். பாருங்க 4 4 1 2 3 4 பாருங்க இந்த மாதிரி இப்படி 4 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம பண்ணணும். இனி அடுத்து இதிலிருந்து அடுத்து இதில் பாருங்க இந்த மாதிரி 4 1 2 3 4 4 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்து பாருங்க இதுலேயும் 4 1 2 3 4. இனி அடுத்து இங்கே 1 2 3 4 பாருங்க இதே மாதிரி எல்லா 2 செயின் கேப்பில் நம்ம வந்து 4 4 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போடணும். பாருங்க இந்த மாதிரி பாருங்க இது போல். இனி இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் நம்ம செய்யலாம். ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 4 4 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த 2 செயின் ஸ்பேஸில் 4 4 சிங்கிள் குரோஷேஸ் செய்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், இது இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஆர்ம்ஸ் கைக்கும் இங்கேயும் கைக்கு விட்டுட்டு நடுவில் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், ஒன்றில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இல்லை கட் பண்ணாமலே நம்ம வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 ஃப்ளவர்ஸ் விடணும் ஒரு கைக்கு. பாருங்கள் 1 2 3 4 இந்த 4 ஃப்ளவர்ஸ் கணக்கு வச்சுடணும். பாருங்கள் 1 1 2 3 4 இந்த 4. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 4 ஃப்ளவர்ஸ் நம்ம கணக்கு வைக்கணும். அதே போல் இங்கேயும் பாருங்கள் 4 1 2 3 4 இப்படி 4 4 இப்படி கை வரும். நடுவில் பாடி ஆஃப் த ஃப்ராக் வரும். ஸோ நம்ம வந்து இங்கே இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இதில் சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான். இதில் அப்புறமா இதில் பாருங்கள் 1 2 3 4. இனி அதே மாதிரி இந்த சைடும் எல்லா இடத்துலையும் 4 தான். இங்கேயும் 4 இங்கே 4 இங்கே 4 1 2 3 4 இங்கே. அடுத்து பாருங்கள் 1 2 3 4 இதில். அப்போ நமக்கு தைக்க வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. அடுத்து பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி. ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் மார்க் வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக ஓயாமல் எண்ணிட்டே இருக்க வேண்டாம். அப்படியே நம்ம ஸ்டிச்சு போட்டே போகலாம். இனி நம்ம இதிலே கண்டினியூ பண்ணிடலாம். கட் பண்ணி திருப்பிலாம் ஜாயின் பண்ணணுன்னு வேண்டாம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம 3 செயின்ஸ் போடலாம். 1 2 3 செயின்ஸ் போட்டோமா. இனி இதே செயினில், இதுதான் செயின், இதே செயினில் பாருங்கள் கூட ஒரு டபுள் குரோஷே. ஒரு செயினில் நம்ம 2 டபுள் குரோஷே போடுவோம். ஸோ அதனால் 3 செயின்ஸ் ப்ளஸ் ஒரு டபுள் குரோஷே போட்டோமா. இனி அடுத்த செயின், நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே. அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே. இதே மாதிரி நம்ம வந்து இங்கே வரைக்கும் இப்படி செய்யணும். பாருங்க, ஒரு டபுள் குரோஷே, அப்புறமா 2 டபுள் குரோஷே. பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்படி போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இனி பாருங்கள், நம்ம வந்து இதில் ஸ்கிப் பண்ணணும்ல. பாருங்கள் 1 2 3 4. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு இனி இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணலாம்.
ஸோ நமக்கு இப்படி ஸ்டிச் மார்க் போட்டுச்சா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுலேருந்து இதில் வந்தால் நம்ம விட போகிறோம். இது வந்து நமக்கு கைக்கு வரும். ஸோ பாருங்கள், இதில் இப்படி பண்ணிவிட்டு இனி அடுத்த சைடில் யானோவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் போட்டாச்சு. இந்த மாதிரி இனி இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டில் 2 டபுள் குரோஷே, அடுத்து ஒரு டபுள் குரோஷே, அடுத்து 2 2 1 2 1 இந்த பேட்டர்னில் நம்ம போடணும். 2 இனி 1 அடுத்து 1 அடுத்து 2 இனி இதே மாதிரி இங்கே வரைக்கும் முடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கே வரைக்கும் முடிச்சாச்சு. இனி நம்ம அங்கே இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தேர்டு செயினில் கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இந்த ஸ்டிச் மார்க் இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம அடுத்த ரோ செய்யலாம். அடுத்த ரோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுடணும். 3 செயின் போட்டுட்டு இதே செயினில் நம்ம கூட ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. இதில் பேட்டர்ன் வந்து 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே. நேரமே உள்ள பேட்டர்ன் வந்து 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே, அவ்வளோதான். அதுதான் நமக்கு ரிப்பீட் ஆச்சு. 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே அந்த மாதிரி. இங்கே வந்து 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே அந்த மாதிரி. இப்போ நம்ம 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம், அடுத்து 1 போட்டிருக்கோம், அடுத்து 1 போட்டிருக்கோம். இனி அடுத்து பாருங்கள் 2 டபுள் குரோஷே 1 ஒரே செயினில் 2 டபுள் குரோஷே போட போகிறோம். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். நீ இதில் வரும்போது பாருங்கள், அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல ஸ்பெஷலாக எந்த ஸ்டிச்சும் கிடையாது. பாருங்கள், 2 டபுள் குரோஷே போடணும். அடுத்து பாருங்கள், இதில் 1 டபுள் குரோஷே இந்த மாதிரி தான். அடுத்து ஒரு டபுள் குரோஷே, அடுத்து 2 1 1 2 1 1 அந்த மாதிரி. ஸோ இனினா இந்த ரோ இங்கே வரைக்கும் சேர்த்துட்டு காட்டுக்கேன். இனி லாஸ்ட்டில் பாருங்கள், தேர்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோ பண்ணலாம். அடுத்த ரோவில் 2 டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே 3 நேரம் போடணும் டபுள் குரோஷே. பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டாச்சா? பாருங்கள், இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டாச்சு. இனி கூட ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்து பாருங்கள், ஒரு டபுள் குரோஷே, அடுத்த செயினில் அடுத்த டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் அடுத்த டபுள் குரோஷே. ஸோ இந்த ஒவ்வொரு டபுள் குரோஷேட்டில் அது வந்து 3 நேரம் போடணும். ஃபஸ்ட் ரூவில் ஒர்க்காக போட்டோம், செகண்ட் ரூவில் 2 நேரம் போட்டோம், இப்போ 3 நேரம் போடுவோம். ஸோ அது அந்த சைஸை இன்க்ரீஸ் ஆக்கிட்டே இருக்கும். இந்த கீழே இந்த ரவுண்டு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்க்ரீஸ் ஆக்கிட்டே இருக்கும்.
இனி அடுத்து பாருங்கள் 2 டபுள் குரோஷே 1 2 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே பாருங்கள் இந்த மாதிரி டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே. இனி அடுத்து பாருங்கள் 2 டபுள் குரோஷே 1 2 1 2 3 பாருங்க. அடுத்து 2 டபுள் குரோஷே ஒரே செயினில் 2 டபுள் குரோஷே. அடுத்து ஒரு செயினில் 1 டபுள் குரோஷே. அடுத்து வர செயினில் 1 டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்து வர செயினில் 1 டபுள் குரோஷே. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே. ஸோ இதே மாதிரி இனி ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த தேர்ட் செயினில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதில் லாஸ்ட் ரோவில் வந்து 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே போட்டோம்ல. இப்போ இனி இந்த ரோவில் வந்து 2 டபுள் குரோஷே ஒரு செயினில் ஒரு கட் ஒரு செயினில் 2 டபுள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்தால 4 செயினில் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 செயின்ஸ் போட்டோமா. இனி இதே செயினில் ஒரு டபுள் குரோஷே. ஸோ ஒரே செயினில் 2 டபுள் குரோஷே. அடுத்து பாருங்கள் ஒரு டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே 3 டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்து பாருங்கள் 4 பாருங்கள் ஒரே செயினில் 2 டபுள் குரோஷே போட்டுக்கோமா. அதுக்கு அடுத்து பாருங்கள் 1 1 1 1 4. ஸோ 2 1 1 1 1 இந்த மாதிரி. இனி அடுத்து பாருங்கள் 2 டபுள் குரோஷே. அப்புறமா ஒரு டபுள் குரோஷே. திருப்பி அடுத்த செயினில் அடுத்த ஒரு டபுள் குரோஷே. அடுத்து பாருங்கள் 3ஆவது டபுள் குரோஷே. அடுத்தது 4ஆவது பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி 2 1 1 1 1 இதே மாதிரி இனி ஃபுல்லாக செய்யலாம். இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி முடிச்சாச்சு. இனி ஜாயின் பண்ணலாம். தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த யானை அப்படி கட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதே போதும் அப்படின்னா இப்படியும் விடலாம். அல்லது இப்போ நம்ம இனி அடுத்த ரோ பண்ண போகிறோம்ல அதையும் சேர்த்தே நீங்கள் பண்ணலாம். இனி பாருங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி இந்த வி ஸ்டிச் தான் பாருங்கள். இந்த செயினில் இப்படி போட்டுட்டு ஒரு 3 செயின்ஸ் நம்ம போடலாம். பாருங்கள் 1 2 3 செயின்ஸ். இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே. அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு இதே செயினில் கூட ஒரு டபுள் குரோஷே. ஸோ 1 செயின். ஸோ பாருங்கள் ஒரு டபுள் குரோஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே. அப்புறமா ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இதே மாதிரி ஒரு டபுள் குரோஷே ஒரு செயின் அதே செயினில் கூட ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து பாருங்கள் ஒரு செயினை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக எப்படி கீழே செய்யணும் செய்துட்டு காட்டுங்க. இனி பாருங்கள் தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இனி அடுத்து பாருங்கள் நம்ம வந்து டியூலிப் ஃப்ளவர் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம 3 செயின்ஸ் போடலாம். 1 2 3
3 செயின்ஸ் போட்டுட்டு இனி 2 டபுள் குரோஷே போடலாம். 1 2 இந்த மாதிரி 2 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீடில் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளோடு இப்படி போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்துட்டு ஒரு ஸ்டிச். இனி அடுத்து 2 செயின் 1 2. இனி அடுத்து இந்த ஒரு செயின் ஸ்பேஸில் பாருங்கள் 3 டபுள் குரோஷே போட்டு பாப்கார்ன் ஸ்டிச் போடுறோம். 1 2 2 3 3 டபுள் குரோஷே போட்டு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுட்டோமா? பாருங்கள் 3 டபுள் குரோஷே போட்டுட்டு இப்படி ஃபஸ்ட்டு செயின்லேருந்து இந்த லாஸ்ட் செயின்களோடு இப்படி எடுத்துகிட்டு வரோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கூட 2 ஸ்டிச் இப்படி போட்டு இதே மாதிரி பாருங்கள் இப்படி சுற்றி நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்டிச் போடணும். நான் இனி போட்டுட்டு காட்டுக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி பாப்கார்ன் ஸ்டிச் போட்டாச்சு. இனி பாருங்கள் நம்ம இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இனி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டோம்ல, அதே மாதிரி இனி இங்கேயே நம்ம போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் போடணும். போட்டுட்டு இனி நம்ம சிங்கிள் குரோஷே போடலாம். இனி பாருங்கள் 4 சிங்கிள் குரோஷேஸ் போடலாம். 1 2 3 4. பாருங்கள் இந்த மாதிரி 4 சிங்கிள் குரோஷே போடலாம். அப்புறமா பாருங்கள் இதில் 4 சிங்கிள் குரோஷே 1 2 3 4. பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து இதே மாதிரி எல்லா செயின்லேயும் நம்ம 4 சிங்கிள் குரோஷே நம்ம போடலாம். பாருங்கள் இது போல் 4 சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி எல்லா ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து 4 சிங்கிள் குரோஷே நம்ம போடலாம். இனி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும் மினி ட்ரெஸ். இது வந்து நீங்கள் வந்து டால்ஸ்க்கு போடலாம். அப்புறமா பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கலாம், கார்லலாம் பர்ஃப்யூம் பாட்டில் வச்சுருப்பாங்களா, அதுக்கும் போட்டு விடலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த மினி ட்ரெஸ் எப்படி செய்யணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.